அம்பாசமுத்திரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் இசக்கி சுப்பையா வேட்புமனு தாக்கல். திருநெல்வேலி, ஏப்ரல் 4. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வெற்றி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள டாக்டர் இசக்கி சுப்பையா எம்ஏ எம்எல் பிஹெச்டி அவர்கள் இன்று 04/04/2026 சனிக்கிழமை வேட்புமனு தாக்கல் செய்தார். திருநெல்வேலி புறநகர் மாவட்ட கழக செயலாளர் மற்றும் கழக அமைப்புச் செயலாளராகவும் உள்ள அவர் அம்பாசமுத்திரம் தேர்தல் அலுவலகத்தில் சார்பு ஆட்சியரிடம் தனது வேட்புமனுவை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்தார். இந்த நிகழ்வில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளரும் நெல்லை புறநகர் மாவட்ட கழக பொருளாளருமான முன்னாள் எம்பி பி. சவுந்தரராஜன் கலந்து கொண்டார். மேலும் நெல்லை புறநகர் மாவட்ட கழக அவைத்தலைவர் கூனியூர் ப. மாடசாமி, பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட செயலாளர் முத்து பலவேசம், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாவட்ட செயலாளர் ஓடக்கரை ஆசிர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அவைபோல் மயோபதி நிறுவனர் மருத்துவர் ராமசாமி, சேரை ஒன்றிய கழக செயலாளர் ப. மாரிசெல்வம் மற்றும் பல்வேறு கூட்டணி கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்தனர். வேட்புமனு தாக்கல் நிகழ்வின்போது கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தேர்தலில் வெற்றி பெற உறுதிமொழி எடுத்தனர். அம்பாசமுத்திரம் தொகுதியில் அஇஅதிமுக கூட்டணியின் வெற்றி உறுதி என நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். மீண்டும் தாக்கல் பண்ணிருக்கீங்க, என்ன சொல்ல மக்களுக்கு சேவை செய்யணும் எப்படி சார் இருக்கு இந்த தொகுதியில்? இப்போ உங்களுக்கு வச்சு எந்த அளவில் இதாக இருக்கு? இது அம்மாவின் கோட்டை, எப்பவுமே ஹேட்ரிக் அடிச்சிருக்கோம், எல்லாரோட சேர்த்து ஒன்று அடிப்போம். அம்மாவுடைய ஆட்சியோட, புரட்சித் தலைவர் ஆட்சியோட, உங்கள் எல்லாருடைய ஆதரவோட கண்டிப்பாக வெட்டையில தான் ஜெயிக்கும். மாட்டுக்கு இந்த முறை திமுக இறங்குற நிலைமையில காங்கிரஸை இறக்கியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க 3 முறை வெற்றி பெற்றுக்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் இறக்கிருக்கனால பாதிப்புகள் எதுவும் உண்டா? அழகா சொல்லிட்டு அவங்க இறங்கிட்டாங்க, நாங்கள் ஏறிட்டோம். இல்ல அவங்க அதான் அர்த்தம், அவங்க இறங்கிட்டாங்க, நாங்கள் ஏறிட்டோம். பாராளுமன்றத்திலே அவங்க வெற்றி பெற்றிருக்காங்களா? பாராளுமன்றத்துல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. பாராளுமன்றம் வேறு, சட்டமன்றம் வேறுன்னு தம்பிக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது வேறு, இது வேறு. நீங்க அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க. அவங்க இறங்கிட்டாங்க, நாங்கள் ஏறிட்டோம். வரக்கூடிய பேசல, நான் ஏறிட்டோம். 2 வாரங்கள் பிரச்சாரத்துக்கான நாட்கள் இருக்குது. அதிமுக சார்பால ஸ்டார் வேட்பாளர் வராங்களா? உங்களுக்கு வாக்கு சொல்லிருக்கீங்க, பிரச்சாரத்துக்கு அதிமுக இருக்கிற ஒவ்வொரு தொண்டர்களும் ஸ்டார் தான். அதுக்கு ஒரே உதாரணம், எளிய தொண்டராக இருந்து இன்று பொதுச் செயலாளராகி நாளை முதல்வராக அண்ணன் எடப்பாடி. புதிய வரவு தாவேக்கா வந்ததுனால பாதிப்பதை ஏற்படுத்தும் நினைக்கிறேன். தாவேக்கா? ஆமாம். வேல்முருகன் கட்சியா? வரட்டும், வரட்டும். எத்தனாயிரம் ஓட்டுல வித்தியாசத்துல ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்கணும்? எத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பீங்கன்னு எதிர்பார்க்கணும்? வெற்றி இறைவன் அருளால் உறுதி. எனக்கு ஆசை 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஆசை. மக்கள் என்ன நினைக்கிறாங்க அதான். போன தேர்தலில் கூட நல்லவங்க யாரோ அவங்க ஓட்டு போட்டுதான் கேட்டால் எனக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போவும் மக்களுக்கு தெரியும் யார் இந்த ஊர்லேயே இருக்கிறா. இப்போ வராங்க, ஷூட்டிங் மாதிரி 1 மாதம் வராங்க, என்ன கண்ணா முன்னான்னு திட்டுறாங்க. சந்தோஷமாக தான் இருக்குது. அவங்க திட்டம்போது என்னமோ சொல்கிறாங்க, திட்டி பார்க்குறாங்க. மக்களுக்கு சரியான பதிலடியை கண்டிப்பாக 23 கொடுப்பாங்க. மற்ற வேட்பாளர்கள் இருந்து உங்களோட ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் வித்தியாசமாகவும் தனித்தும் காணப்படுகிறது. அது அம்பை மக்கள் ஏற்றுக்கிறாங்களா சார்? இதுக்கு போய் தானே நான் அவங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கேன். அவங்க 2 வாட்டி வேலை செய்ய பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நான் வேலையை முதல் வாட்டி சரியாக செய்ய போய் தான் 2வது வாட்டியும் கொடுத்தாங்க. இப்போவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிச்சயமாக அவங்களுக்கு சேவை செய்யத்தான் நாம். இந்த முறை அம்பை தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகளை கொடுக்க போறீங்க? யாரு? அம்பை தொகுதி மக்களுக்கு என்ன மாதிரியான வாக்குறுதிகள்? நீங்க நிச்சயமா எங்கள் அண்ணன் பொதுச்செயலாளர் கொடுத்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும். அதோட நாங்கள் ஒரு 10 வாக்குறுதி எங்ககிட்ட கேட்டிருந்தாங்க. யாரு? 2021 முதல்வராக பதவியேற்றவுடன் இந்த தொகுதிக்கு 10 கோரிக்கை கொடுன்னு கேட்டாங்க. அந்த கோரிக்கை கொடுத்து இன்னும் கோரிக்கை காகிதமாக தான் இருக்குது. அந்த கோரிக்கைகளை 10 கோரிக்கைகள், முக்கியமான கோரிக்கைகள் 6 இருக்குது. அதை பண்ணுவேன். அதை இப்போ சொல்லாம தான் நிறைய நேரம் ஆகும். 10 கோரிக்கை பேப்பரை கொடுத்துட்றேன். அவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க பேப்பரை கொடுத்துறேன்.
எங்கேயும் போயிடலாம். உங்கள் பொன்னான வாக்கு உங்கள் வாக்கு யாருக்குன்னு நான் சொன்னேன். 11 பேர் இருக்கிறோம், நல்லவனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னோம். இப்போ நான் எனக்கு ஓட்டு கேட்கல, உங்க வாக்கு யாருக்குன்னு நான் கேட்பேன். உங்க வாக்கு Vamos!